வீரா, ம் முதல் நாளே மொத்த பிரியாணி செட்டியும் காலி ஆயிடுச்சு. உண்மையிலேயே கல்லால் உன்னை நிற்க வச்சது கல்லா கட்டுது. அதிர்ஷ்டக்காரி தாண்டி நீ. அதிர்ஷ்டம் தானே, இப்ப தெரிஞ்சிடும். ம். என்ன வீரா, ஒரு பிரியாணி எவ்வளோக்குன்னு கொடுத்தோம்? 100 ரூபான்னு கொடுத்தோம். 100 ரூபாய்க்கு 25 கிலோ போட்டோமா? ம். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 125 பிரியாணி கொடுத்துருக்கோம். 125 × 100 12,500. 12,500 இருக்கணும். ம். ஆனா அதுல பாதி அமௌண்ட் கூட இல்லையேடா. போட்ட செலவுக்கு கூட இது கரெக்டா இருக்காது மாறா. அது அது சாப்பிட்டதுல பல பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸு. அவங்கள்ட்டலாம் நம்ம காசு வாங்க முடியுமா வீரா? அதனால குறைஞ்சிருக்கும். கவலைப்படாத, இன்னைக்கு விட்டதை நாளைக்கு பிடிச்சிரும். ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வியாபாரத்துல என்ன ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு? ஜவுளி கடை வச்சிருக்கீங்கல்ல, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்குறாங்கன்னு எல்லாருக்கும் கிஃப்டா கொடுத்தோம். அதுவும் சாப்பாடும் ஒண்ணா? பசிக்கிற வயிற்றுக்கெல்லாம் கணக்கு பார்க்க கூடாது. அதுக்கு சார் அன்னதானம் போடணும். இல்லன்னா நீங்க ஆசிரமம் ஆரம்பிக்கணும். இப்படி ரோட்ல நின்னுக்கிட்டு கூவி கூவி பிரியாணி வித்துட்டு இருக்க கூடாது. உன்னை நம்பி இந்த வியாபாரத்துல இறங்கின பத்தியா என்ன சொல்லணும்டா. இன்னும் இதே மாதிரி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தனா மாமா சொன்ன மாதிரி நடு தெருவுல தான் நிக்கணும். எல்லாருக்கும் காசு இல்லாம தெரியாம கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. ஏய், இப்படி இருந்தா எப்படா? ஒன்னும் தெரியறதுல என்ன பண்ணாலும் மூஞ்ச பாவமா மட்டும் வச்சுக்க. ஒரு நிமிஷம் திட்டுறத கொஞ்சம் பாஸ் பண்ணி வை, வந்து வாங்கிக்கிறேன். ஹலோ, ஏ வீரா, உனக்கு இதெல்லாம் தேவையா? தயவு செஞ்சு நீ முதல்ல வீட்டுக்கு போ. இவனை நம்புனா நீ நடு ரோட்ல தான் நிப்ப. குடிசையில தங்குறதும் ரோட்ல நின்னு வியாபாரம் பண்றதும் உன்னை இப்படி பார்க்கவே சகிக்கலடி. உன்னை நாங்க எப்படி பாத்துக்கிட்டோம்? எவ்வளவு கனவு இருந்துச்சு. இவனை நம்பி எல்லாத்தையும் இப்படி கெடுத்துக்கிட்டியே. கண்மணி, மாறன் என்னோட புருஷன். அவனோட நல்லது கெட்டதுல கூட நிக்க வேண்டியது என்னோட கடமை. அதான் ஒரு நல்ல பொண்டாட்டிக்கு அழகு. எங்களுக்குள்ள 1000 பிரச்சனை வரும். நீ எதுக்கு இதுல தலையிட்டு இருக்க? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. எனக்கு என் புருஷன் மேல நம்பிக்கை இருக்கு, போதுமா?